நடிகரும் தயாரிப்பாளருமான ரவிமோகன் அவர்கள் சமீபத்துல பத்திரிகையாளர் சந்திப்பு வைத்து கோலிவுட்டையே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்குனாரு. அதாவது இவருடைய மனைவியான ஆர்த்தியிடம் இவர் விவாகரத்து கோரியிருந்தாரு. ஆனால் ஆர்த்தி அவர்கள் விவாகரத்து கொடுக்கிற மாதிரி தெரியல, விவாகரத்தும் கொடுக்கிற மாதிரி தெரியல, என்ன நிம்மதியாவுமே இருக்க விடுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பிரஸ் மீட்ல புலம்பி தள்ளி இருந்தாரு. அது மட்டுமல்லாமல் ஆத்திரத்தையுமே கொட்டி தீர்த்திருந்தாரு. ஆர்த்தி மட்டுமல்ல, அவங்களுடன் நெருக்கமாக பழகும் குஷ்பு அவர்களும் ஆர்த்தியுடைய அம்மா அவர்களும் சேர்ந்து என்ன ஒரு வழி பண்றாங்க, வாழவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல முன் வச்சாரு. மேலும் கத்தி கதறி அழுது கொண்டுமே அதுல பேசியிருந்த விஷயம் சோசியல் மீடியாக்கள்ல மிகப்பெரிய அளவுல அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. பல ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே ரவிமோகன் அவர்களுக்கு ஆறுதலாக பேசியிருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல ரவிமோகன் அவர்கள் நடிகர் அஜித்குமார் அவர்களை நேரில் அவருடைய இல்லத்துல சந்தித்திருந்தாரு. சோ இந்த சந்திப்பு ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமாக சந்திக்கப்பட்ட சந்திப்பு இல்ல அப்படின்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கு. சோ ரவிமோகன் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னது மட்டுமல்லாமல் ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்குமாறு நடிகர் ஏகே அவர்கள் அறிவுறுத்தி இருக்காரு. சோ ஆகையால பாத்தீங்கன்னா தற்போது ரவிமோகன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லாத்தையுமே தவிர்த்து விட்டு ஆன்மீகத்தில் இறங்கி உள்ளார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.